இப்ப கடையில இருந்த விஷயத்த சொல்லி தான் வைஃப் கிட்ட அழுதுகிட்டு இருக்கான். அவ சமாதானப்படுத்தி அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆவீங்கன்னு சொல்றா. இப்ப செலக்ஷன் மேட்சுக்காக இவன் பிராக்டிஸ் எடுக்கிறத பார்த்த கோச்சோ உனக்கு இது சரிப்பட்டு வராது, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச் தேவைப்படுது, உனக்கு அந்த வேலையை தரேன்னு சொல்றாரு. ஆனா இவன் கோச்சால என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப அந்த கோச் ட்ரெயின் பண்ண அவரோட பிளேயர் இந்திய டீம்ல செலக்ட். அந்த கோச்சோ இப்ப ஒரே நைட்ல பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாரு. நம்மளும் கோச்சானா இந்த மாதிரி ஆகலாம்னு நினைச்ச இவன் அந்த கோச் கிட்ட போய் அந்த வேலையை ஒத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அந்த கோச்சோ அந்த வேலைக்காக எனக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, முடிஞ்சா பாக்கலாம்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப கண்ணாடி உடைச்சுக்கிட்டு ஒரு பால் உள்ள வருது. யாருன்னு வெளியில போய் பார்த்தா இவனோட வைஃப் அங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கா. அவ கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் அவளுக்கு கை தட்டுறாங்க. தன்னோட வைஃப் கிட்ட இப்படி விளையாடுறதுக்கு எங்க கத்துக்கிட்டேன்னு கேட்டா, தான் சின்ன வயசா இருக்கிறப்ப பக்கத்து வீட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுவேன், அதை பார்த்து என்னோட அப்பாவோ பொண்ணுங்களுக்கு கிரிக்கெட் சரிப்பட்டு வராது, நீ டாக்டர் ஆகணும்னு சொன்னாரு, அதனாலதான் கிரிக்கெட்டை விட்டேன்னு சொல்றா. இப்ப இவன் தன்னோட வைஃபை ட்ரெயின் பண்ணி பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆக்கிட்டா தனக்கும் ஃபேம் கிடைக்கும்னு நினைக்கிறான். அதனால தன்னோட வைஃபை வேலையை விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட வர சொல்றான். அவளோ ஒத்துக்க மாட்டிக்கிறா. ஆனா அவளோட ஹாஸ்பிட்டல்ல இவ வேலை சரியா பார்க்கலன்னு சொல்லி டாக்டர் திட்டவும் கோபப்பட்ட இவ அந்த வேலையை விட்டுட்டு நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு ஒத்துக்கிறா. இப்ப இவன் தன்னோட வைஃபை கடுமையா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.